எதுக்கு குப்பை கொட்டுறீங்க? இங்க எதுக்கு குப்பை கொட்டுறீங்க? கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்கல்ல. போட்டிருக்காங்க பாருங்க, குப்பை போட்டுட்டு இருக்காங்க பாருங்க, தெரியுதா? கேட்டு பூட்டு இங்கே தொங்குது, ஓப்பன் பண்ணி போட்டுட்ருக்காங்க, தெரியுதுங்களா? இதுதான் வந்து ஒரு நீதிமன்ற உத்தரவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. எச்சரிக்கை, வார்னிங் கொடுத்தோம், குப்பை கொட்டக்கூடாது அப்படின்னு. இத்தனைக்கும் திருப்பூரில் ஃபஸ்ட்டு முதல்நிலை கிராம ஊராட்சி கரைப்புத்தூர். ஊராட்சி விடுங்க, அந்த மண்ணுக்கும் சுற்றி இருக்கிற மக்களுக்குமாவது கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல. இதுக்கு ஆக்சுவலி கிளியர் பண்ணதுக்கப்புறம் சீல் வைக்கணும். கொட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பூட்டிட்டு போகிறாங்க. சாவி வந்து குப்பை கொட்டுறவங்க கையிலேயே கொடுத்தா எப்படி? இது எப்படி இதோட சாவி அவங்களுக்கு போகும் பாருங்க. இந்த இது கோர்ட்டோட ஆர்டரே போட்டிருக்காங்க. இது எப்படி அவங்களுக்கு இந்த சாவி வந்து அவங்களுக்கு போகும்? குப்பை கொட்டுறவங்க கிட்ட, திருடங்கிட்டே சாவி இருக்குது. எவ்வளோ குப்பை, எவ்வளோ நாத்தம் தெரியுமா? இந்த இதெல்லாம் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. ப்ளஸ் இங்கே பாருங்கள் பொல்யூஷன். திருப்பூர்லுக்கு எல்லா குப்பையும் சம்டைம்ஸ் கேரளாலேருந்து கோழி கழிவு கூட இங்கே தான் வந்து கொட்டிகிட்டு இருக்கானுங்க. மெடிக்கல் வேஸ்ட்டும் இங்கே தான் கவராக பெரிய பெரிய டஸ்ட்பின்னாக கொண்டு வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க. டஸ்ட்பினில் தானே வந்து பெரிய டஸ்ட்பினில் தானே பிளாக் கலர் கவர் போடுவாங்க. ப்ரைவேட் குப்பை எல்லாமே இங்கே தான் வந்து செய்கிறது. என்னடா ஜீன்ஸ் படத்தில் ஐஸ்வர்யா ராயோட தம்பி உடம்பெல்லாம் உயர மாட்டிட்டு கிராஃபிக்ஸ் பண்ணுறாங்கிற பேரில் இன்னொரு ஐஸ்வர்யா ராயை க்ளோன் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நடந்துட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? லெகின்ஸ் வாங்கினேங்க பதுமை ஃபேஷனில். எனக்கு ரொம்ப காம்ஃபியாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உடுமல்பேட்டிலேருந்து இவங்க வந்து கடை ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க கடை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியாததுனால 300-400 ரேஞ்சில் இருக்கிற லைக்ரா லெகின்ஸ் எல்லாத்தையுமே ஆஃபர் ப்ரைஸில் வந்து 150 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. சில லெகின் வந்து எம்ஆர்பி 250 இருக்கும், சில லெகின் வந்து எம்ஆர்பி 200 இருக்கும். அது எல்லாமே வந்து 250ல் இருக்கிறது 150க்கும் 200ல் இருக்கிறது 120க்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் நீங்கள் 3 லெகின்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க கடை வந்து இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு 1 இயர் ஆகுது. எப்படியாவது அதை கிளியர் பண்ணி அவங்களுக்கு காசு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த லெகின் அவங்கக்கிட்ட இருக்கும். விகாஸ் பிராண்ட் நைட்டிஸ் எல்லாமே 350 ருபீஸில் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. பட் இவங்கக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸில், அதாவது கடைகள்லேயே 350 கொடுக்கும்போது இவங்கக்கிட்ட சரி ஸ்டாக்கு கிளியர் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி லாபம் எதுவும் வைக்காமல் வாங்கினதை விட கம்மியான ரேட்டுக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த விகாஸ் நைட்டிஸ் எல்லாமே 260 ருபீஸ் தான். ஆல் ஓவர் இந்தியா வந்து 390 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. விகாஸ் பிராண்டட் இன்ஸ்கர்ட் வந்து 250 ருபீஸில் இருக்கிறது 190 ருபீஸ்க்கே இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்கக்கிட்ட எல்லா வகையான டாப்ஸ், லெகின்ஸு, சால் எல்லாமே கிடைக்கும். அதுவும் வந்து லெகினில் 4-வே லைக்ரா லெகின்லாம் வந்து மேக்ஸிமம் தான் நான் சொல்லியிருந்தீங்களா 250 ருபீஸுங்க. அந்த ப்ரீமியம் குவாலிட்டியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த 250 ருபீஸ் லெகினை கூட இவங்க ஜஸ்ட் 150 கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட வீட்டில் கொண்டு வந்து வச்சு போட்ட ஸ்டாக்கு கிளியர் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபரு. அதனால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து கால் பண்ணி, வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் 8056521759, இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்ட அவைலபிலிட்டி கேட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வாங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்ல பிராண்டடான லெகின் வந்து கம்மியான ரேட்டில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி வந்து நிறைய ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணியிருக்கோம். அதுவும் கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்க்குற சிங்கிள் மாமுக்காக ஃப்ரீ ப்ரமோஷன் மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிஸில் நான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் நான் சிங்கிள் மாம் இல்லைங்க, பட் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் முதலீடெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கிட்ட போய் இப்போ நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமையில் இருந்தீங்கன்னா கவலைப்பட வேணாம். என்னோட நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் 9843332866. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாமினலான சார்ஜ்லேயே வந்து நம்ம சேனலில் வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். இது வின்-வின் பாலிசி மாதிரி தான். லைக் வந்து உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும், எனக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும். மறக்காமல் பொள்ளாச்சி உடுமல்பேட் பதுமை ரெடிமேடோட லெகின்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செம்மையாக இருக்குது. ஏற்கனவே சத்து மாவு சூப்பர். அதில் இந்த நெய் மணக்கிற தேங்காய் துருவி போட்டது, அப்புறம் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் வந்து நெய்யில் வறுத்து போட்டது, ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. என்னால் பேச முடியல, வாயில் கற்றும் போது முழுங்குன்னு மூளை சொல்லுது, அதனால பேச முடியல. செம்மையாக இருக்குது. நீங்களும் வேணும்னா, சத்து மாவு வேணும்னா 9843332866 கால் பண்ணுங்கள்.
ஏன் இந்த சத்து மாவு வாங்கணும்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் இப்போ வந்து ஹெல்த் கான்சியஸாக சிறுதானியம் சைடு போயிட்டு இருக்கீங்க. டெய்லி அந்த டயட்டில் எடுத்துக்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு பாசிபிலிட்டி இல்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த பரபரப்பான உலகத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் சரி, இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு ஆம்லெட்டை சாப்பிட்டு போகிறோம், இல்லை வந்து ஏதாவது ஜூஸ், அது ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எல்லாம் ஆட் பண்ணுறதெல்லாம் சாப்பிட்டு போகிறீங்க, ஓட்ஸ் அது இதுன்னு சாப்பிட்றீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கம்ப்ளீட்லி ஹோம்மேடு. எங்கள் அக்கா வந்து வீட்டில் அவளே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அவள் ரொம்ப கடிஞ்சத்தக்காரி, நல்லா டபுள் ரோஸ்ட்டு, ஸ்லோவாக டபுள் டைம் ரோஸ்ட் பண்ணி 5 கிலோ ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து 3-4 ஹார்ட் ஒர்க் வந்து இருக்குது. இவ்வளோ குவாலிட்டியான பொருள் போட்டுமே பெரிய மார்ஜின் எதுவும் வைக்காமல் இது வந்து ஒரு நார்மலான ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கோம். 159 எங்களுக்கு வந்து ட்ரையல் பேக் ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் நீங்கள் கொரியர் சார்ஜ் பே பண்ண வேண்டி வரும். இது வந்து ஒன்லி ப்ரீ புக்கிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து 4 days ஆஃப் ஹார்ட் ஒர்க் இருக்கும்போது நம்ம வந்து ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக சத்தமாக வீட்டுக்கு வந்துடும். ஸோ எல்லா தோசை எல்லா சப்பாத்தியும் வந்து சிறுதானியமாக மாற்றணும்னா எல்லா வகையான சிறுதானியமும் போட்ட சத்துமாவும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இது என்ன அதோ ஃபின் எப்படி இருக்கும்? அப்படியே இருக்குமா? அப்படி புறா 400 அது பேசினீங்கறாங்க சார். சூப்பரா பண்ணீங்க சார். என்னோட பண்ணுங்களேன். புறா 400 அது இங்க வர்றா மச்சக்குட்டி என்ன வச்சிருக்கு? ஃபின் வச்சிருக்கா, அதனால இங்க கனெக்ட் பண்ணிருக்கோம். கோழி அம்மா என்ன வச்சிருக்காங்க? 10 வச்சிருக்காங்களா? 10 எங்க TAN இங்க இருக்கு. ஓகேவா? வாத்தம்மா என்ன வச்சிருக்காங்க? பின் எங்க கனெக்ட் பண்ணு இங்க இருக்கு PIN பின். என்ன பண்ணுது? திராட்சையை எடுத்து எட்டி பிடிக்க போகுதா? என்ன ஸ்டோரி இது? நரியா? என்ன பண்ணுது நரி? சொல்லு. திராட்சை சாப்பிடுதா? என்ன தண்ணி? ஓ, இது பார்த்து ஜொல்லுடுதா? அது திராட்சை பார்த்து அது என்ன பண்ணுதான், ஒவ்வொரு தடவையும் போய் பார்த்துட்டு நரி இதுக்கு ஹைட்டாக இருக்கான், எட்லியாம். அதனால என்ன பண்ணுது, ரொம்ப ஜொல்லு விடுது. ஆனால் வேணாம், இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிருமா. சாப்பிடவே ட்ரை பண்ணாதான், முயற்சி பண்ணாதானே கிடைக்கும் எல்லாமே. ஒரு ஜம்ப் பண்ணால் அதனால பிடிச்சிட்டு முடியும்ல. ஆனால் அது ஜம்பே பண்ணாதான், சும்மாவே உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்த்து ஜொல்லு விட்டுட்டு போயிடுமா. நமக்கு வேணும்னா நாம தானே ட்ரை பண்ணணும். இது வந்து ஹெல்ப் கேட்குது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, உங்கள் 2 பேர் முதுகுலையும் நான் ட்ராவல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குது. அந்த 2 பேரும் மனிதாபிமான அடிப்படையில் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. மேலே ஏறினதுக்கப்புறம் முயல் வந்து வேலையை காட்டுது. அவங்களவே பேசுதுன்னா என்ன பண்ணுது, இவங்களெல்லாம் பேசி திட்ட ஆரம்பிச்சதும் இந்த 2 வாத்தம் என்ன பண்ணுச்சு, ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிடுச்சு. அப்போ இந்த முயல் என்ன பண்ணுது, நட்டு ஆத்துல விழுந்து மாட்டிக்கிச்சு. அதுக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாதுல்ல. இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஒன்லியே இங்கிலாந்து குவீன் பட் மாடு என்ன யோசிக்கும், ஐயோ நாத்தம் தாங்கல, எப்படிதான் இவங்க அந்த மனுஷங்களோட வாழ்றதும் நினைக்கும். ஏன் அதோ அப்ப இதுக்கெல்லாம் இதோட வேர்ல்டு வந்து நம்ம வந்து நிறைய குப்பை கண்ட இடத்துல போட்டு கெடுக்க கூடாதுல்ல. ஏய், அடிப்பிச்சு போடுவேன், கரெக்டா சொல்லு. ஏய் ஏய். A few minutes later. ஐயோ என்ன மாதிரி நடிக்கிறான் சார் அவன். இதுக்குள்ள கொட்டாய் போட்டா என்ன? இங்க பாரு, ஆன் இங்க ஆன். அது ப்ளீஸ், அது லேட் ஆயிடுச்சு. அது இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அதுப்பா இன்னும் நிறைய இருக்கு தங்கமே. அது ஆதன்